நம் புதிய தலைமுறைக்கு இன்று 6 வயதாகிறது. இடைவிடாமல் நடுநிலைமையோடு உண்மையை உடனுக்குடன் எடுத்துக் கூறும் நம்முடைய புதிய தலைமுறை பற்றி பொதுமக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். உடனே முதல்ல டிவியை தான் பார்ப்பேன். டிவின்னா அது புதிய தலைமுறை மட்டும்தான். ஏன்னா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நியூஸ் கொஞ்சம் பிரமாதமாக இருக்கும். அப்போ நியூஸ் பார்க்குறதுல எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் நியூஸ் பார்க்கவே மாட்டேன். என்றைக்கு புதிய தலைமுறை சேனல் வந்ததுலேருந்து எனக்கு நியூஸ் பார்க்கறதுல கொஞ்சம் இஷ்டம். மேக்ஸிமம் உடனே கொண்ட செய்திகள் மெயினாக எனக்கு கொஞ்சம் பொதுமக்களுக்கு நல்லா எடுத்து நல்ல முறைகளை சொல்லுவாங்க. நான் வந்தால் நியூஸ் தான் பார்ப்பேன். அது மெயினாக புதிய தமிழ் நியூஸ் தான் பார்ப்பேன். கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் மெயினாக அந்த அரசியல் இது அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பொதுநல இது அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அந்த வாக்குவாதம் அந்த இந்த பண்ணுறது 4 பேர் உட்காந்து பேசுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கிட்டு நியூஸ் பார்க்கறதா நான் புதிய தலைமுறை தான் பார்ப்பேன். அது போக டைம் கிடைக்கிற டயத்தில் நான் செல்லுலேயே ஆன்லைனில் புதிய தலைமுறை நியூஸ் பேப்பர் மாதிரி அதையும் செல்லில் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஆனால் மற்ற நியூஸ் சேனலோட எனக்கு புதிய தலைமுறை வந்து எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. எந்த நியூஸுமே வந்து இமிடியேட்லி நியூஸ் ஃபார்ம் ஆகுது. ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு புதிய தலைமுறை தான். எனக்கு செல்லில் மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வர டயத்தை நான் ஆன்லைனில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். புதிய தலைமுறையில் வந்து உங்கள் செய்திகள் பூரா ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தால உலக நடப்பு அந்தந்த ஊர்கள் உள்ள செய்திகளும் அப்பப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. புதிய தலைமுறை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நியூஸு புதிய தலைமுறை நல்லாயிருக்கு மேடம். மக்கள் நம்புற மாதிரி எடுக்காங்க. ஓரளவுக்கு அந்த நியூஸை பார்க்குற மாதிரி எல்லாத்துக்கும் தோணுது. உண்மை கொஞ்சம் வெளியே வருது. செய்திகள் வந்து நடுநிலையாக இருக்குது. பார்க்கக்கூடிய மாதிரி நண்பத்தன்மையாக அதிகமாக இருக்குது மற்ற ஒளிபரப்பங்களை விட. இல்லை மற்ற சேனலுக்கும் புதிய தலைமுறை நல்ல நிகழ்ச்சியில் அங்கங்கே என்ன சம்பவம் நடக்கு, மக்களுடைய குறைகள் என்னென்னு கேட்டு நல்லா ஒளிபரப்புகிறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி அந்த புதிய தலைமுறை டிவி வந்து நல்லா பிடிச்சிருக்கு. புதிய தலைமுறையில் வந்து மேடம் நல்ல நியூஸு நேரடியாக பார்க்குறது, எங்கே எந்த சம்பவம் நடந்தாலும் நேரடியாக பார்த்த மாதிரிகளே இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பக்கத்தில் போய் எடுப்பாங்க. மற்ற சேனல்லன்னா சும்மா செய்தி மட்டும் வாசிச்சுட்டு இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து அங்கே என்ன நடந்த சம்பவம் என்னன்னு நேரடியாக பார்த்த மாதிரிலாம் மக்களுக்கு ஒளிபரப்புவாங்க.